நல்லவை கேட்போம் நமது சேனலில் மகாபாரதத்தில் ஆதி பர்வத்தை கேட்டு வருகிறோம். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த யுத்தத்தில் மாண்டு போனதான அசுரர்களை அசுரகுருவான சுக்கிராச்சாரியார் தமக்கு தெரிந்ததான சஞ்சீவினி வித்தியின் மூலமாக அவர்களை பிழைப்பித்து வந்தார். அந்த வித்தியை தேவர்களுக்கு தெரியாததால் பிரகஸ்பதியின் புத்திரனான கஜனை சுக்கிராச்சாரியாரிடம் அனுப்பி அந்த வித்தையை கற்று வருமாறு கூறினார்கள். அதன்படி கஜனும் சுக்கிராச்சாரியாரை அடைந்து அந்த வித்தியை கற்பதற்காக அங்கு சேர்ந்தான். அந்த சுக்கிராச்சாரியருடைய மகள் தேவயானி. அந்த தேவயானியை அவன் சந்தோஷப்படுத்தி வந்தான். அவளிடம் பேச்சு கொடுத்து அவரை சிநேக பாவத்தை ஏற்படுத்தி கொண்டான். இவன் வந்திருப்பவன் இந்த சஞ்சீவனி வித்தியை கற்றுக்கொள்ளதான் என்பதை தெரிந்து கொண்டதான அசுரர்கள் அவனை கொல்வதற்காக பலமுறை முயற்சி செய்தார்கள். ஆனால் அவனை எதுவும் செய்ய முடியவில்லை. ஒரு தடவை அசுரர்கள் அவனை கொன்று அவனை சாம்பலாக்கி அதை ஒரு மதுபானத்தில் கலந்து அந்த பானத்தை சுக்கிராச்சாரியர் கொடுத்தார்கள். தேவயானி கஜன் வரவில்லையே என்று வருத்தப்பட அவர் அந்த மந்திரத்தை சொல்லி அழைக்க அவருடைய வயிற்றிலிருந்து குருவே எனக்கு அனுகிரகிக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறான். உடனே சுக்கிராச்சாரியார் அவனுக்கு அந்த மந்திரத்தை சஞ்சீவினி மந்திரத்தை உபதேசம் பண்றார். அவன் அவருடைய வயிற்றிலிருந்து கிழித்து கொண்டு வெளியே வந்தான். வெளியே வந்ததும் அந்த மந்திரத்தை அவன் ஜபித்து அந்த சுக்கிராச்சாரியாருக்கு உயிர் வரும்படியாக பண்ணினான். தேவயானி என்னுடைய சகோதரி என்று சொல்லிவிட்டு அவளை மணக்க மாட்டேன் என்று சொல்லி கஜன் இந்திரலோகம் போய்விட்டான். இதுவரை நேற்று பார்த்தோம். நகுஷன் என்பவன் புருவுக்கு பிறந்ததான ஆயு அப்படிங்கிறதான மைந்தன். அவனுடைய புத்திரன் நகுஷன். அந்த நகுஷனுக்கு 6 பிள்ளைகள். அவர்களில் ஒருவன் யயாதி. இந்த நகுஷன் நிறைய யாகங்களெல்லாம் பண்ணியிருக்கான். அதனால் அவனுக்கு ஒரு இந்திர பதவி கிடைச்சிது. அதை அடைஞ்சான். ஆனால் அவனுக்கு ஒரு சாபம். அந்த சாபம், அதாவது இந்த இந்திரனுக்கு ஒரு சாபம். அந்த சாபம் காரணமாக அந்த இந்திரலோகத்தில் இந்திரன் இல்லை. இவன் யாகத்தின் பலனாக இந்திர பதவியை அடைஞ்சான். இந்திர பதவி கிடைச்ச உடனே இவன் இந்திராணியை அடையணும் அப்படின்னு இந்திராணி மேலே ஆசைப்பட்டான். அதுக்காக ரிஷிகளெல்லாம் பல்லாக்கு தூக்கும்படியாக சொல்லி அந்த பல்லாக்கில் உட்கார்ந்துட்டு இவன் போகிறான். அப்படி ரிஷிகள் பல்லாக்கு சுமக்கும் பொழுது அந்த 7 ரிஷிகளில் ஒருவர் அகஸ்தியர். அந்த அகஸ்தியர் அவர் கொஞ்சம் குட்டையாக இருப்பார். அதனால் பல்லாக்கு ஒரு பக்கம் சாஞ்சிருந்தது. இந்த நகுஷ மகாராஜா இவன் என்ன பண்ணான், அந்த இந்திராணியை அடையணும், அந்த சிம்மாசனத்தில் அங்கே போய் உட்காரணும் அப்படிங்கிறதுனால வேகமாக போ அப்படின்னு சொல்கிறதுக்கு இவால சர்ப்ப அப்படின்னா, சர்ப்பன்னா வேகமாக போகணும்னு அர்த்தம். உடனே அகஸ்திய முனிவர் என்ன பண்ணார், கோபத்தினால நீ சர்ப்பமாக போக கடவாய் அப்படின்னு சபிச்சுட்டார். உடனே ஒரு பெரிய மலைப்பாம்பா மாறி வந்துட்டான், பூலோகத்துக்கு வந்துட்டான் நகுஷன். இந்த யயாதி மகாராஜா ராஜ்யத்தை ஆண்டு இருக்கும் பொழுது
விருஷபர்வா அப்படிங்கிறதான ஒரு ராஜா, அவனுடைய மகள் ஷர்மிஷ்டை, அசுரகுருவான சுக்கராச்சாரியருடைய மகள் தேவயானி. இந்த சர்மிஷ்டையும் தேவயானியும் ஒரு நாள் நீராடுவதற்காக ஒரு தடாகத்துக்கு சென்றிருந்தார்கள். அங்கே நீராடி கொண்டிருந்தார்கள். அப்போது பார்வதியும் பரமேஸ்வரனும் ஆகாய மார்க்கமாக ரிஷப வாகனத்தில் போயின்னு இருக்கும்பொழுது அதை பார்த்ததான சர்மிஷ்டை உடனே துணி இல்லாமல் இருக்கக்கூடாது என்று வேக வேகமாக அந்த ஆடையை எடுத்து அணிந்து கொண்டாள். அந்த அவசரத்தில் தேவயானியினுடைய அந்த துணியை எடுத்து இவ போட்டுட்டாள். உடனே தேவயானிக்கு கோபம் வந்துடுத்து. நாங்கள் குரு, அதாவது ஆச்சாரிய வம்சத்தில் இருக்கக்கூடிய உன்னுடைய ஆச்சாரியன், அந்த ஆச்சாரியனுடைய இதில் இருக்கக்கூடியவா நாங்கள், ஆச்சாரியனுடைய பெண் அப்படிங்கிறதுனால அந்த ஆச்சாரிய ஸ்தானம் எல்லாருக்கும் உண்டு. அதனால் என்னுடைய துணியை நீ எப்படி உடுத்திக்கலாம் அப்படின்னு கோபத்தோட கேட்டார். அதுக்கு அந்த சர்மிஷ்டை என்ன சொன்னால், நாங்கள் தான் உங்களுக்கு படி அளக்கிறோம், அதாவது ஆகாரங்கள்லாம் கொடுக்குறோம், எங்களால் தான் உங்களுக்கு வாழ்க்கை நடக்கிறது அப்படின்னு பேசி அந்த சர்மிஷ்டை என்ன பண்ணா, ஒரு பெரிய பாழுங்கணத்தில் தேவயானியை தள்ளி விட்டுட்டான். அவன் அதில் விழுந்துட்டான். இப்படி கொஞ்ச நேரத்தில் யயாதி அந்த பக்கம் வரும்போது கிணத்துல தேவயானி இருக்கிறத பார்த்துட்டு அவளை மேலே கொண்டு அவளுக்கு ஒரு துணியை கொடுத்து அந்த துணியை கொடுத்து மேலே வரும்படியாக பண்ணினான். உடனே தேவயானி என்ன பண்ணா, நான் உன்னையே பர்த்தாவாக அடைய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். சொல்லிட்டு தேவயானி தன்னுடைய தகப்பனார் இடத்துல நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறார். உடனே அவர் என்ன பண்ணுறார், தன்னுடைய மகளை அழிச்சுண்டு இந்த அசுரப்பட்டணத்தில் நாம் இருக்க வேண்டாம், வெளியே போயிடலாம் அப்படின்னு கிளம்பி போகிறான். அப்போ ரிஷபர்வன் தடுக்கிறான், இப்படி நீங்கள் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு. அப்படின்னா ஒரு நிபந்தனை, அதாவது ரிஷபர்வாவினுடைய பெண்ணான அவ சர்மிஷ்டை தேவயானிக்கு வேலைக்காரியாக இருக்கணும் அப்படிங்கிறதான ஒரு நிபந்தனை வைக்க சரின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி வந்துட்டான். ஒத்துண்டதுனால யயாதிக்கும் தேவயானிக்கும் திருமணம் நடந்தது. சர்மிஷ்டை தேவயானிக்கு வேலைக்காரியாக நியமிக்கப்பட்டாள். ஒரு சமயம் தேவயானி என்ன பண்ணா, யயாதியை விட்டு பிரிந்து தன்னுடைய தகப்பனார் வீட்டுக்கு போயிட்டாள். அந்த சமயத்தில் சர்மிஷ்டை யயாதியை தன்னுடைய கணவனாக இருக்க வேண்டும்னு வரிச்சாள். அப்போ யயாதிக்கும் சர்மிஷ்டைக்கும் ஒரு 3 புத்திரர்கள் பிறந்தார்கள். அதில் 3வது புத்திரனுக்கு புரு அப்படிங்கிறதான பேர். தேவயானுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். இந்த சர்மிஷ்டையை மணந்ததால் தேவயானி என்ன பண்ணா, கோபத்தோட இந்த யயாதியை விட்டுட்டு தன்னுடைய தந்தை வீட்டுக்கே போயிட்டார். சுக்கராச்சாரியார் இந்த விஷயத்தை தெரிஞ்சுண்டு யயாதிக்கு கிழத்தனம் வரணும் அப்படிங்கிற ஒரு சாபத்தை கொடுத்துட்டார். சாபத்தை கொடுத்துட்டு உடனே என்ன பண்ணார், இந்த கிழத்தனமானது வேறு யாருக்காவது கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பரிகாரத்தையும் சொன்னார். மாற்றி கொடுத்துக்கலாம், யௌவனத்தை அடையலாம் அப்படின்னு சொன்னார். உடனே யயாதி என்ன பண்ணால், தன்னுடைய 3வது பிள்ளையான புரு, அந்த புரு என்பவனிடத்தில் அந்த கிழத்தனத்தை கொடுத்துட்டு தாய் யுவக்கனாக யௌவனத்தை அடைஞ்சி இன்பமாக இந்த லோகத்தில் சுகத்தை அனுபவிச்சுட்டு வந்தார். இப்படி சந்தோஷமாக காலத்தை கழிச்சுட்டு இருந்ததான இந்த யயாதி திடீர்னு ஒரு நாள் இந்த சம்சாரத்தில் வெறுப்பு வரவே வைராக்கியத்தோட அந்த புருவுக்கு தன்னுடைய ராஜ்யத்தை கொடுத்துட்டு இளமையும் கொடுத்துட்டு இவர் பகவானை அடைந்தார். புரு வம்சத்தில் தோன்றினவன் தான் பரதன். இந்த பரதன் நிறைய வேள்விகளில் அதை பண்ணக்கூடியதில் சிறந்தவனாக இருந்தான். அது மட்டும் இல்லாமல் சங்கீத நாட்டியம் அதிலெல்லாம் கூட தேர்ச்சி பெற்றவனாக சிறந்தவனாக இருந்தான். இந்த பரதன் துஷ்யந்தன் சகுந்தலை இவாளுக்கு பிறந்தவன். அதனால் இந்த வம்சம் பரத வம்சம் அப்படின்னு பேர். இதுக்கு மேல் அந்த சகுந்தலனுடைய கதையை நாளை கேட்போம்.